அவைட் எப்படி ஷீ ஷார்ப்பில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதான் ஒரு அப்ளிகேஷனில் ஒவ்வொரு டாஸ்க்கும் வந்து பிளாக் ஆகாமல் ரன் ஆகிறதுக்கு அசிங்க் அண்ட் அவைட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். மோஸ்ட்லி வந்து லாங் ஆப்ரேஷன் ஒரு ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு டேட்டா பேஸோட ஆப்ரேஷன்ஸ்க்குலாம் வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகுறதுக்கு அசிங்க் அண்ட் அவைட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். நார்மலாக வந்து ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகும். பட் நம்ம அசிங்க் அண்ட் அவைட் யூஸ் பண்ணும்போது டைம் எடுத்துக்க போகிற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி பேக்ரவுண்டில் ரன் ஆகும். ஸோ நமக்கு வந்து அப்ளிகேஷன் ஃப்ரீஸ் ஆகுறது வந்து கண்ட்ரோல் ஆகும். ரியல் டைமாக அப்படின்னா ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா யூசர் லாகின் பண்ணும்போது ஒரு டேட்டா பேஸ் வந்து அந்த பர்டிகுலர் யூசரோட மெயிலை வந்து டேட்டா பேஸை செக் பண்ணோம். ஸோ அப்போ வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் எடுக்கும். அப்ளிகேஷன் வெயிட் பண்ணாமல் ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அசிங்க் அண்ட் அவைட் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகும் டேட்டா பேஸும். அட் த சேம் டைம் வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷனும் ரெஸ்பான்சிவாக இருக்கும். யூசரோட எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு வந்து இம்ப்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட் கீவேர்ட் எக்ஸ்பிளனேஷன். அசிங்க்ன்ற கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அசிங்க்ரோனஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோன்றது இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம அசிங்க் யூஸ் பண்ணுறோம். அவைட் வந்து ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிற வரைய அந்த மெத்தடுக்காக வெயிட் பண்ணும். ஸோ அதுதான் அவைட் மெத்தட். ஸோ அவைட் மெத்தட் வந்து எந்த ஒரு மெயின் த்ரெட்டுமே வந்து பிளாக் ஆகாமல் வெயிட் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அதோட அட்வான்டேஜஸ் வந்து அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணும். யூஐ ஃப்ரீஸ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். யூசரோட எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக இருக்கும். ஏபிஐ அண்ட் டேட்டா பேஸ் கால் லாங் ரன்னிங் டாஸ்க் எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகிறதும் ஃபாஸ்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக ஒரு கிரியேட் மெத்தட் பார்க்கலாம். இது வந்து கிரியேட் அசிங்க் அப்படின்னோடனே இந்த அசிங்க்ரோனஸ் மெத்தட் யூசர் வந்து கிரியேட் மெத்தடை கால் பண்ணும்போது இந்த மெத்தட் கால் ஆகும். ஸோ இந்த மெத்தட் கால் ஆனதுக்கப்புறம் எஸ்கியூஎல் கொரி எக்ஸிக்யூட் ஆகி நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெத்தட் வந்து ரன் ஆகும். ஸோ அது வரை வந்து மெத்தட் ரன் ஆகிற வரை வெயிட் பண்ணுறதுனால இந்த அவைட் மெத்தடும் இங்கே ரிட்டர்னில் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள். ஃபைனலி வந்து அசிங்க் அண்ட் அவைட் மெத்தட்ஸ் வந்து .NETல ரொம்ப இம்பார்ட்டன்ஸான மெத்தட். லாங் ஆப்ரேஷன்ஸை வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுன்றத இந்த மெத்தட்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். இதனால வந்து நமக்கு அப்ளிகேஷனும் ரெஸ்பான்சிவாக இருக்கும். மெயின் த்ரெட்டும் வந்து பிளாக் ஆகாமல் ரெஸ்பான்சிவாக மெயின்டைன் பண்ணும். இதுதான்